ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் குமார் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 7ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் அதில் இருக்கிற 9வது இயல் பகுதியிலிருந்து லைன் பை லைன் கொஷின் பார்க்க போகிறோங்க. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா பாட்டு இருக்குது. பாட்டு, உரைநடை, விரிவானம், மொழித்திறன் பயிற்சி, இலக்கணம் எல்லாமே இருக்குது. நம்ம எல்லாத்தையுமே லைன் பை லைன் கொஷினை பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஷின் அதையும் பார்க்க போகிறோங்க. சுருக்கமாக சொல்லணுன்னா புக்கில் இருக்கிற ஒவ்வொரு வரியையும் நம்ம பார்க்க போகிறோம். மொத்தமே பார்த்தீங்கன்னா 67 கேள்வி தாங்க இருக்குது. ஸோ வீடியோ முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மற்ற இயல்களுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது. மறக்காமல் அந்த வீடியோக்களையும் பார்த்துருங்க. சரி, ஓகே, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மலைப்பொழிவு அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து கேள்விகளை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம், அவர் தூய மனத்தில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம் என்று பாடியவர் யார்? வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனமாக மாறிடும், அவர் தூய மனத்தில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம் என்று பாடியவர் கண்ணதாசன் தான் பாடியிருக்காருங்க. இரண்டாவது கேள்வி. வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம், அவர் தூய மனத்தில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம். இந்த பாடல் இடம்பெற்ற நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த பாட்டு எந்த நூலில் இருக்குதுங்க? இந்த பாட்டு இயேசு காவியம் அப்படிங்கிற நூலில் இருக்குது. இயேசு காவியம் அப்படிங்கிற நூலில் இருக்குது. அடுத்து மூன்றாவது கேள்வி. இயேசு காவியம் என்ற நூலை எழுதியவர் யார்? இயேசு காவியம் என்ற நூலை எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன். கவிஞர் கண்ணதாசன். நான்காவது கேள்வி. கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன? இதை தேர்வில் கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்டிருந்தாங்க. கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன? முத்தையா என்பதுதான் சரி. கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. அடுத்து ஐந்தாவது கேள்வி. கண்ணதாசனுடைய சிறப்பு பெயர் என்ன? இயற்பெயர் முத்தையா, அவருடைய சிறப்பு பெயர் என்ன? சிறப்பு பெயர் அவரை கவியரசுன்னு சொல்லுவாங்க. கவியரசு கண்ணதாசன். அடுத்து நான் ஒரு கேள்வியை கேட்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கான பதில் நீங்கள் தான் கமெண்ட்டில் பதிவு பண்ணணும். புலவரேறு அப்படிங்கிற ஒருத்தரை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க. இது எங்கே இருக்கும்னா, பழைய சமச்சீர் புத்தகத்தில் 11th அல்லது 12th இருக்குங்க. புலவரேறுன்னு கொடுத்துருப்பாங்க. யாருன்னு தெரியுமா? யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். எத்தனை பேர் பழைய சமச்சீர் புத்தகத்தை படிச்சிருப்பீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்கள். சொல் பொருள் பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும். ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கான பதில் சாந்தம் அப்படின்னா அமைதி, மகத்துவம்னா சிறப்பு, தாரணி என்றால் உலகம், தத்துவம் அப்படின்னா உண்மை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது புத்தக வினாவிடைகள். இந்த பாட்டுக்கு பின்னாடி இருக்கிற புத்தக வினாவிடைகளை பார்க்கலாம். 7வது கேள்வி. மனித வாழ்க்கையில் தேவைப்படுவதாக இயேசுநாதர் கூறுவது என்ன? மனித வாழ்க்கையில் தேவைப்படுவதாக இயேசுநாதர் கூறுவது என்ன? இதுக்கான பதில் பொறுமையை தான் சொல்லியிருப்பாங்க. பொறுமை என்பது சரி. அடுத்து 8வது கேள்வி. சாந்த குணம் உடையவர்கள் டேஸ் முழுவதையும் பெறுவர். சாந்த குணம் உடையவர்கள் எதை முழுவதையும் பெறுவர்? இதுக்கான பதில் உலகம். சாந்த குணம் இருந்தால் உலகத்தை கூட பெறலாம். அடுத்து 9வது கேள்வி. மலையளவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? மலையளவு, இதை பிரிச்சிங்கன்னா என்ன வருங்க? மலை கூட்டல் அளவுன்னு வரும். மலை கூட்டல் அளவு. அடுத்து 10வது கேள்வி. தன்னாடு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? தன்னாடு, இதை பிரிச்சிங்கன்னா என்ன எப்படி வருங்க? இதை பிரிச்சிங்கன்னா தன் கூட்டல் நாடுன்னு வரும். தன் கூட்டல் நாடு, தன்னாடு. அடுத்து 11வது கேள்வி. இவை கூட்டல் இல்லாது என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன? இவை கூட்டல் இல்லாது என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இவை இல்லாது என்று வருங்க. இவை கூட்டல் இல்லாது என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இவை இல்லாது. இவை இல்லாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இரண்டாவதாக தன்னை அறிதல் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து கேள்விகளை பார்க்கலாம். கேள்வி ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்க. 12வது கேள்வி. சே பிருந்தா, இவங்க தான் தன்னை அறிதல் அப்படிங்கிற பாட்டு எழுதியிருப்பாங்க. சே பிருந்தா எழுதாத நூல் என்ன? சே பிருந்தா எழுதாத நூல் என்ன? இதுக்கான பதில் மலை பற்றிய பகிர்தல்கள், வீடு முழுக்க வானம், மகளுக்கு சொன்ன கதை இதெல்லாம் எழுதியிருப்பாங்க. நேற்று வாழ்ந்தவர்கள் இந்த நூலை பிருந்தா எழுதியிருக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் தவறு. அப்போ நல்லா கவனிங்க. மலை பற்றிய பகிர்தல்கள், வீடு முழுக்க வானம், மகளுக்கு சொன்ன கதை இதெல்லாமே எழுதுறது யாருன்னா சே பிருந்தா எழுதியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பாடலுக்கு பின்னாடி இருக்கிற புத்தக வினாவிடைகள். 13வது கேள்வி. கூடுகட்ட தெரியாத பறவை என்ன?
கூடு கட்ட தெரியாத பறவை குயில் என்பது சரி. அடுத்து 14வது கேள்வி, தான் ஒரு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? தான் ஒரு என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தான் கூட்டல் ஒரு, தான் ஒரு, தான் கூட்டல் ஒரு. அடுத்து நாம் பார்க்க போகிறது உரைநடை. உரைநடையில் கண்ணியமிகு தலைவர் அப்படிங்கிற பேரில் காயிதே மில்லத் அவரை பற்றி கொடுத்துருப்பாங்க. கேள்விகளை பார்க்கலாம். 15வது கேள்வி, தூய வளவனார் கல்லூரி அமைந்துள்ள இடம் எது? இந்த கல்லூரியில் தான் காயிதே மில்லத் படிச்சிருக்காங்க. தூய வளவனார் கல்லூரி அமைந்துள்ள இடம் திருச்சி என்பது சரி. திருச்சியில் இருக்குதுங்க. அடுத்து 16வது கேள்வி, மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என அறிவித்தவர் யார்? மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று அறிவித்தவர் யார்? காயிதே மில்லத் இவங்க தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்து 17வது கேள்வி, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே போர் துவங்கிய ஆண்டு எது? இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே போர் துவங்கிய ஆண்டு எது? 1962ங்க. 1962. அடுத்து 18வது கேள்வி, தன் ஒரே மகனை போர் முனைக்கு அனுப்ப ஆயத்தமாக இருந்தவர் யார்? தன்னுடைய ஒரே மகனை போர் முனைக்கு அனுப்ப ஆயத்தமாக இருந்தவர் காயிதே மில்லத். எந்த போருக்கு அனுப்பணும்னு நினைக்கிறாரு? இந்திய சீனா போர் 1962 நடந்துச்சு, அதுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறாரு. அடுத்து 19வது கேள்வி, காயிதே மில்லத்துடைய இயற்பெயர் என்ன? காயிதே மில்லத் அவருடைய இயற்பெயர் என்ன? முகமது இஸ்மாயில் என்பது சரி. முகமது இஸ்மாயில். அடுத்து 20வது கேள்வி, தமிழக அரசியல் வானில் கவி இருந்த கார் இருளை அகற்ற வந்த ஒளி கதிரவனாக காயிதே மில்லத் திகழ்கிறார் என்று பாராட்டியவர் யார்? இப்படி பாராட்டினவங்களை தான் நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா எக்ஸாம்பிளாக இதை தான் கேட்பாங்க. தமிழக அரசியல் வானில் கவி இருந்த கார் இருளை அகற்ற வந்த ஒளி கதிரவனாக காயிதே மில்லத் திகழ்கிறார் என்று பாராட்டியவர் யார்? இப்படி சொன்னவர் அறிஞர் அண்ணா. அடுத்து 21வது கேள்வி, இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று பாராட்டியவர் யார்? காயிதே மில்லத்தை பாராட்டியிருக்காங்க. இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று பாராட்டியிருக்காங்க. யார் அப்படின்னா தந்தை பெரியார் அவர் தான் பாராட்டியிருக்காங்க. நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். கார் இருளை அகற்ற வந்த ஒளி கதிரவன் அப்படின்னு சொன்னவர் அறிஞர் அண்ணா. உத்தமமான மனிதர் என்று சொன்னவர் தந்தை பெரியார். அடுத்து 22வது கேள்வி, காயிதே மில்லத் எந்த ஆண்டுகளில் சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார்? காயிதே மில்லத் எந்த ஆண்டுகளில் சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார்? 1946லேருந்து 1952 வரைக்கும் இருந்திருப்பாருங்க. அடுத்து 23வது கேள்வி, காயிதே மில்லத்தால் உருவாக்கப்பட்ட ஜமால் முகமது கல்லூரி உள்ள இடம் எது? ஜமால் முகமது கல்லூரி எங்கே இருக்குங்க? இந்த ஜமால் முகமது கல்லூரியை உருவாக்கினவர் காயிதே மில்லத். அது எங்கே இருக்குது அப்படின்னா அது திருச்சியில் இருக்குதுங்க. திருச்சியில் இருக்குது. அடுத்து 24வது கேள்வி, காயிதே மில்லத்தால் உருவாக்கப்பட்ட ஃபரூக் கல்லூரி உள்ள இடம் எது? காயிதே மில்லத்தால் உருவாக்கப்பட்ட ஃபரூக் கல்லூரி எங்கே இருக்குங்க? இது கேரளாவில் இருக்குங்க. அடுத்து 25வது கேள்வி, சிறந்த தொழில்துறை அறிவு பெற்றிருந்ததால் எதை பற்றி காயிதே மில்லத் நாடாளுமன்றத்தில் பேசினார்? சிறந்த தொழில்துறை அறிவு பெற்றிருந்ததால் எதை பற்றி காயிதே மில்லத் நாடாளுமன்றத்தில் பேசினார்? இதுக்கான பதில் கனிம வளத்தை பற்றி நாடாளுமன்றத்தில் பேசியிருப்பார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது புத்தக வினாவிடைகள். இந்த பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற புத்தக வினாவிடைகளை பார்ப்போம். 26வது கேள்வி, காயிதே மில்லத் எந்த பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார்? காயிதே மில்லத் எந்த பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார்? அவர் எளிமைக்கு உதாரணமாக திகழ்ந்தார். அடுத்து 27வது கேள்வி, காயிதே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு டேஸ் என்பது பொருள். இதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். காயிதே மில்லத் என்ற சொல் அரபு சொல். இந்த அரபு சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி என்பது பொருள். சமுதாய வழிகாட்டி என்பது பொருள். அடுத்து 28வது கேள்வி, விடுதலை போராட்டத்தின் போது காயிதே மில்லத் எந்த இயக்கத்தில் கலந்து கொண்டார்? அதாவது ஃபஸ்ட்டு எந்த இயக்கத்தில் கலந்துக்கிட்டாருன்னு கேட்குறாங்க. நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, தூய வளவனார் கல்லூரி திருச்சி இருக்குன்னு பார்த்தோம்ல, அங்கே படிச்சுட்டு இருந்திருப்பார். அப்போ காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கியிருப்பார். அந்த இயக்கத்தில் தான் ஃபஸ்ட்டு காயிதே மில்லத் அவங்க கலந்துருப்பாங்க. ஸோ காயிதே மில்லத் கலந்து கொண்ட முதல் இயக்கம் ஒத்துழையாமை இயக்கம். அடுத்து 29வது கேள்வி, காயிதே மில்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம் எது? காயிதே மில்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். எங்கே சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நாடாளுமன்றத்தில் பேசியிருப்பாங்க. தமிழ் தான் ரொம்ப பழமையான மொழி, தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் சொல்லியிருப்பாங்க.
இதை எக்ஸாமில் எப்படி கேட்கலான்னா, தமிழ் மொழியை இந்தியாவின் ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று கூறியவர் யார்? இப்படி கூட கேட்கலாம். காகிதமில் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து 30வது கேள்வி, எதிரொலித்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? எதிரொலித்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? எதிர் கூட்டல் ஒலித்தது என்பது சரி. அடுத்து 31வது கேள்வி, முதுமை கூட்டல் மொழி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? முதுமை கூட்டல் மொழி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? முதுமொழி என்று வரும். முதுமொழி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது விரிவானம். விரிவானம் பகுதியில் பயணம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கதையை கொடுத்துருப்பாங்க. கதையிலேருந்தெல்லாம் கேள்வி வராதுங்க. பட் அந்த கதை எழுதிய ஆசிரியர், அவரை பற்றிய குறிப்புகள்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. 32வது கேள்வி, பயணம் என்ற சிறுகதையை எழுதியவர் யார்? பயணம் என்ற சிறுகதையை எழுதியவர் யார்? இதுக்கான பதில் பாவண்ணன். இவர் தான் எழுதியிருப்பாருங்க. பாவண்ணன் என்பது சரி. அடுத்து 33வது கேள்வி, பாவண்ணன் எந்த மொழியிலிருந்து பல நூல்களை தமிழில் மொழிபெயர்த்தார்? பாவண்ணன் மொழிபெயர்ப்பாளர். அவர் கன்னட மொழியிலிருந்து நிறைய நூல்களை தமிழுக்கு மொழிபெயர்த்திருக்காரு. கன்னட மொழியிலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்திருக்காங்க. அடுத்து 34வது கேள்வி, பயணம் என்ற சிறுகதை இடம்பெற்ற நூல் எது? பயணம் என்ற சிறுகதை இடம்பெற்ற நூல் எது? கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாமே பாவண்ணன் அவர் எழுதிய நூல்கள் தான். வேர்கள் தொலைவில் இருக்கின்றன, நேற்று வாழ்ந்தவர்கள், கடலோர வீடு, பாய்மரக்கப்பல், பிரயாணம், மீசைக்காரை பூனை எல்லாத்தையும் எழுந்து யாருன்னா பாவண்ணன் தான் எழுதியிருக்காங்க. அதில் இந்த பயணம் அப்படிங்கிற சிறுகதை எங்கே இருக்குன்னா, இந்த சிறுகதை பிரயாணம் என்ற நூலில் இருக்குது. பிரயாணம் என்பது ஆன்சர். பிரயாணம் அப்படிங்கிற நூலில் தான் பயணம் அப்படிங்கிற சிறுகதை இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இலக்கணம். இலக்கணத்தில் ஆகு பெயரை பார்க்க போகிறோம். 35வது கேள்வி, சரியான கூற்றை கண்டறிக. கூற்று, வீட்டுக்கு வெள்ளை அடித்தான். வீட்டுக்கு வெள்ளை அடித்தான் என்பது தொழில் ஆகு பெயராகும். காரணம், ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றுக்கு ஆகி வருவது ஆகு பெயர் ஆகும். இந்த ரெண்டில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. இங்கே காரணம் சரியாக இருக்குது. ஒன்றன் பெயர் அதை குறிக்காமல் வேறு ஒன்றுக்கு வந்தால் அதை தான் ஆகு பெயர் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே கூற்றில் தப்பு இருக்குது. வீட்டுக்கு வெள்ளை அடித்தான் என்பது ஆகு பெயர், ஆனால் இது தொழில் ஆகு பெயர் கிடையாது. வெள்ளை என்பது என்னங்க? வெள்ளை என்பது ஒரு நிறம், அது ஒரு பண்பு. ஸோ இங்கே வந்திருக்கிறது பண்பாகு பெயர் தான் வந்திருக்கு. சரிங்களா? அப்போ இங்கே கூற்று தப்பு, காரணம் மட்டும் சரி. அப்போ காரணம் மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்து 36வது கேள்வி, மல்லிகை சூடினால் ஆகு பெயரின் வகை அறிக. மல்லிகை சூடினால் என்பது எவ்வகையான ஆகு பெயர்? இதுக்கான பதில் பொருள் ஆகு பெயர். மல்லிகை சூடினால் என்பது பொருள் ஆகு பெயர். அடுத்து 37வது கேள்வி, பொருளுடைய பெயர் சினையாகிய உறுப்புக்கு ஆகி வருவதற்கு பெயர் என்ன? பொருளோட பெயர் உறுப்புக்கு வந்தால் அதுக்கு பெயர் என்ன? இதுக்கான பதில் பொருள் ஆகு பெயர். பொருள் உறுப்புக்கு வந்தால் அதை பொருள் ஆகு பெயர்னு சொல்லுவாங்க. அடுத்து 38வது கேள்வி, முதலாகு பெயர் எனவும் அழைக்கப்படுவது எது? எதை முதல் ஆகு பெயர் என்றும் அழைப்பார்கள்? இதுக்கான பதில் பொருளாகு பெயர். பொருளாகு பெயரை முதலாகு பெயர் என்றும் சொல்வார்கள். ஸோ இந்த பார்த்துக்கோங்க, கேட்க வாய்ப்பு இருக்குது. பொருளாகு பெயரை முதலாகு பெயர்னும் சொல்லுவாங்க. அடுத்து 39வது கேள்வி, சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது. எவ்வகையான ஆகு பெயருங்க? சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது. இதுக்கான பதில் இடவாகு பெயர். இடவாகு பெயர். அடுத்து 40வது கேள்வி, டிசம்பர் சூடினால் எவ்வகை ஆகு பெயர்? டிசம்பர் சூடினால் என்பது எவ்வகையான ஆகு பெயர்? இதுக்கான பதில் இது காலவாகு பெயருங்க. பொருளாகு பெயர்னு போட்டுறாதீங்க. இது காலவாகு பெயர். டிசம்பர் சூடினால் என்பது காலவாகு பெயர். 41வது கேள்வி, தலைக்கு ஒரு பழம் கொடு எவ்வகையான ஆகு பெயர்? தலைக்கு ஒரு பழம் கொடுன்னு சொல்கிறாங்க. இது சினையாகு பெயர். சினையாகு பெயர். அடுத்து 42வது கேள்வி, இனிப்பு தின்றான் ஆகு பெயரின் வகை அறிக. இனிப்பு தின்றான். இதுக்கான பதில் பண்பாகு பெயர். இனிப்பு தின்றான் என்பது பண்பாகு பெயர். அடுத்து 43வது கேள்வி, தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு ஆகு பெயரின் வகை அறிக. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு. வெள்ளை என்பது பண்பு. ஸோ இங்கே வர்றது பண்பு ஆகு பெயர். அடுத்து 44வது கேள்வி, வீட்டுக்கு வெள்ளை அடித்தான் ஆகு பெயரின் வகை அறிக.
வீட்டுக்கு வெள்ளை அடித்தான் முன்னாடியே பார்த்துட்டோம். இதுவும் பண்பாகு பெயர் தான். 45வது கேள்வி, உறுப்பின் பெயர் முதலாகிய பொருளுக்கு ஆகி வருவதற்கு பெயர் என்ன? முன்ன என்ன பார்த்தோம்? பொருளுடைய பெயர் உறுப்புக்கு வந்தால் அதை வந்து பொருளாகு பெயர் சொல்கிறோம். அப்போ உறுப்புடைய பெயர் பொருளுக்கு வந்தால் சினையாகு பெயர்னு சொல்லுவாங்க. சினையாகு பெயர். அடுத்து 46வது கேள்வி, பொங்கல் உண்டான் ஆகு பெயரின் வகை அறிக. பொங்கல் உண்டான் என்பது தொழில் ஆகு பெயருங்க. பொங்கல் என்பது பொங்குதல், இது வந்து ஒரு தொழில். ஸோ இங்கே வந்திருக்கிறது தொழில் ஆகு பெயர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இலக்கணத்தில் இரட்டை கிளவியை பார்க்க போகிறோம். 47வது கேள்வி, பிரித்தால் பொருள் தராதது எது? பிரித்தால் பொருள் தராதது எது? இரட்டை கிளவி. இரட்டை கிளவியை பிரிச்சிங்கன்னா பொருள் தராது. அடுத்து 48வது கேள்வி, வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் வருவது எது? இதை நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கேட்க வாய்ப்பு இருக்குது. வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் வர்றது எது? இரட்டை கிளவி தான் வருங்க. இரட்டை கிளவி வரும். அடுத்து 49வது கேள்வி, இரட்டை கிளவியில் ஒரு சொல் எத்தனை முறை மட்டுமே வரும்? இரட்டை கிளவியில் ஒரு வார்த்தையானது 2 முறை மட்டுமே வரும். 2 முறை மட்டும்தாங்க வரும். அடுத்து 50வது கேள்வி, இரட்டை கிளவியில் பொருந்தாதது எது? இரட்டை கிளவியில் பொருந்தாதது எது? நம்ம முன்னாடியே பார்த்தோம், பிரித்தால் பொருள் தராதுன்னு பார்த்தோம். விறுவிறு பிரிச்சிங்கன்னா பொருள் தராது, இது இரட்டை கிளவி. கலகல இதுவும் இரட்டை கிளவி. மலமல இதுவும் இரட்டை கிளவி. பாம்பு பாம்பு பிரிச்சிங்கன்னா பொருள் தரும். ஸோ இது வந்து இரட்டை கிளவி கிடையாது, இது அடுக்கு தொடர். அடுத்து 51வது கேள்வி, எந்த காரணத்தால் அடுக்கு தொடர் ஏற்படும்? அடுக்கு தொடர் என்பது எந்த காரணத்தால் ஏற்படும்? இதுக்கான பதில் அச்சம். அச்சம், விரைவு, சினம், வெகுளி, அவலம், இந்த அனைத்து காரணங்களாலும் அடுக்கு தொடர் ஏற்படும். அடுத்து 52வது கேள்வி, அடுக்கு தொடரில் ஒரு சொல் எத்தனை முறை வரும்? அடுக்கு தொடர் இருக்குன்னா அதில் ஒரு சொல் எத்தனை முறை வருங்க? இரட்டை கிளவினா 2 முறை வரும். அடுக்கு தொடர்னா 2லிருந்து 4 முறை வருங்க. 2ல் ஆரம்பித்து 4 வரைக்கும் வரலாம். அடுத்து 53வது கேள்வி, தவறான கூற்றை கண்டறிக. 4 பாயிண்ட் இருக்குது, எது தப்புன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் லைக் போடுங்க. வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி 7ஆம் வகுப்பு முழுமைக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது. கிளிக் பண்ணி அந்த வீடியோவும் பார்த்துருங்க. எண்டு ஸ்க்ரீனில் கூட கொடுக்குறேன். சரி, ஓகே. இதில் சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா, அடுக்குத் தொடரில் சொற்கள் தனியே நிற்கும். கரெக்டு. அடுக்குத் தொடரில் ஒரு சொல் 2 முதல் 4 முறை வரும். இதுவும் சரி. இரட்டை கிளவியில் சொற்கள் இணைந்தே நிற்கும். கரெக்டு. இரட்டை கிளவியில் ஒரு சொல் 2 to 4 முறை வரும் கொடுத்துருக்காங்க. தப்பு. அதாவது 2 முறை மட்டும்தான் வரும். அப்போ 4வது பாயிண்ட் தான் தவறு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது புத்தக வினாவிடைகள். இந்த இலக்கணத்துக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதை பார்க்கலாம். 54வது கேள்வி, பொருளுடைய பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவதற்கு பெயர் என்ன? பொருளுடைய பெயர் அதனுடைய உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர் என்று சொல்வார்கள். 55வது கேள்வி, இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது எவ்வகையான ஆகு பெயர்? இதெல்லாம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது இது சினையாகு பெயர். சினையாகு பெயர். 56வது கேள்வி, மழை சடசடவென பெய்தது இந்த தொடரில் அமைந்துள்ளது என்ன? மழை சடசடவென பெய்தது என்ன வந்திருக்கு? சடசடன் வந்திருக்கு. பிரித்தா பொருள் தராது. அப்போ இங்கே என்ன வந்திருக்கு? இரட்டை கிளவி தான் வந்திருக்கு. 57வது கேள்வி, அடுக்கு தொடரில் ஒரு சொல் எத்தனை முறை வரை அடுக்கி வரும்? அடுக்கு தொடரில் ஒரு சொல்லானது 4 முறை வரைக்கும் கூட அடுக்கி வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மொழித்திறன் பயிற்சியில் சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புகன்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான், இதையும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நம்ம இந்த கேள்விகளை பார்க்கலாம். 58வது கேள்வி, நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் டேஸ் துன்பப்பட நேரிடும். இந்த 2 தொடரையும் இணைக்கணும். இணைக்கிற சொல் எதுங்க? நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லையென்றால் துன்பப்பட நேரிடும். இதுதான் கரெக்டு. அடுத்து 59வது கேள்வி, குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது காக்கையின் கூட்டில் முட்டையிடும். இது 2ஐயும் இணைக்கும் சொல்ல கண்டுபிடிங்க. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். இதுதான் கரெக்டு. அடுத்து 60வது கேள்வி, அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. இந்த 2 தொடரை இணைங்க பார்க்கலாம். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள்தான் மலைக்கு அடிப்படை.
அடுத்து 61வது கேள்வி, பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன். பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். இந்த தொடரை நீங்கள் பார்க்கலாம். இதுக்கான பதில் எனவே. பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன், எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். இதுதான் கரெக்டு. அடுத்து 62வது கேள்வி, தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, 2 நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இந்த 2 தொடரையும் நீங்கள் பார்க்கலாம். தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, மேலும் 2 நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. அடுத்தது பொறுத்துக. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா நூல்களையும் நூல் ஆசிரியரையும் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக பொறுத்தணும். இதுக்கான பதில் மூதுரை எழுதியவர் ஔவையார், நீதிநெறி விளக்கம் எழுதியவர் குமர குருபரர், அறநெறிச்சாரம் எழுதியவர் முனைப்பாடியார், குற்றால குறவஞ்சி எழுதியவர் திரிகுடராசப்ப கவிராயர். ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே ஒரு கேள்வியை கேட்கணும்னு நினைக்கிறேன். என்ன கேள்வின்னா, இந்த நீதிநெறி விளக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நூலுக்கு 51 பாட்டுக்கு ஒருத்தர் உரை எழுதியிருப்பார். அவர் யார்? ஸ்கூல் புக்கில் இருக்குது, நீங்கள் படிச்சிருப்பீங்க, கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நீதிநெறி விளக்கம் என்ற நூலின் 51 பாடலுக்கு பாடல் எழுதி உரையாசிரியராகவும் திகழ்ந்தார்னு கொடுத்துருப்பாங்க. யார் அப்படிங்கிறது தெரிஞ்சால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் போடுறீங்கன்னு பார்க்கலாம். ஓகே, அடுத்து நான் பார்க்க போகிறது கலைச்சொற்களை கண்டுபிடிக்கணும். சாரிட்டி, கலைச்சொல் அறிக. சாரிட்டின்னு என்னங்க? ஈகை என்பது சரி. 65வது கேள்வி, பொறுத்துக. கலைச்சொற்களை பொருத்தணும். டாக்டரைன் அப்படின்னா கொள்கை, ஆஸ்ட்ரோனமி என்றால் வானியல், பிரீச்சிங் என்றால் உபதேசம், பிலாசபி என்றால் தத்துவம். 66வது கேள்வி, டிக்னிட்டி, கலைச்சொல் அறிக. டிக்னிட்டின்னு என்னங்க? கண்ணியம் என்று அர்த்தம். 67வது கேள்வி, கடைசி கேள்வி, இன்டகிரிட்டி, கலைச்சொல் அறிக. இன்டகிரிட்டி அப்படின்னா நேர்மைங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் லைன் பை லைன் கொஷின் பார்த்துருக்கோம். மொத்தம் 67 கேள்வியை பார்த்துருக்கோம். உங்களுடைய ஸ்கோர் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். 67க்கு 67 எடுத்தீங்களா, இல்லை எங்கேயாவது கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணீங்களா, மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் மற்ற இயல்களுக்கான வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி அந்த வீடியோவும் பார்த்துருங்க. இப்போ எண்டு ஸ்க்ரீன்லேயே வந்திருக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி.